ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்லெஸ் லெமன் கேக் எப்படி ரெடி பண்ணி செட் பண்றதுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஆஸ் யூசுவல் கேக் பேஸ் நமக்கு வேணும். எக்லெஸ் வெனிலா கேக் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். விப்பிங் கிரீம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். விப்பிங் கிரீம் எப்படி பீட் பண்ணணும்னா, ஆ 2 கப் ஆஃப் விப்பிங் கிரீம் ஹெவி விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். அதில வந்து 1/2 கப் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி, அத வந்து நல்லா பீட் பண்ணி, அ நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ, அந்த இதுக்கு வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி கேக்க ஸ்டாக் பண்றதுங்கிறத பார்க்கலாம். 6 இன்ச் கேக் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 10 இன்ச் கேக் போர்ட் எடுத்திருக்கேன். ஆ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் கிரீம கேக் போர்ட்ல ஸ்ப்ரெட் பண்ணி, கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதில மேல அந்த கேக்க எடுத்து ஃபர்ஸ்ட்டு கேக் எடுத்து நான் வைக்கிறேன். வச்சு விப்பிங் கிரீம ஒரு ஸ்கூப் ஆஃப் விப்பிங் கிரீம் எடுத்து ஆட் பண்ணி, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஈவனா. அதுக்கு மேல நான் வந்து லெமன் கர்ட் அப்படிங்கிறத ஆட் பண்றேன். இது வந்து எக்லெஸ் லெமன் கர்ட். இந்த ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். ஆ விப்பிங் கிரீம் வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வரும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் எல்லா வீடியோஸ பார்க்கறதுக்கு. ஆ இப்போ மறுபடியும் அந்த லெமன் கர்ட அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம், இன்னொரு லேயர் ஆஃப் கேக் வந்து ஆட் பண்ணி, அனதர் ஸ்கூப் ஆஃப் விப்பிங் கிரீம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, மறுபடியும் அதே ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கு மேல லெமன் கர்ட் ஆட் பண்றோம். இந்த மாரியே தான் எவ்ரி லேயருக்கு வந்து பண்ணணும். அப்பதான் நல்லா ஈவனா சாப்பிடும்போது நல்லா அந்த ஃப்ளேவர், டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இந் 2ண்ட் லேயர் பண்ணிட்டு, அதுக்கு மேல இன்னொரு கேக்க வச்சு நம்ம கவர் பண்ணி முடிச்சிடுறோம். அதுக்கு மேல வந்து கிரீம வந்து அப்ளை பண்ணி, நம்ம எப்படி க்ரம் கோட் பண்றதுங்கிறத லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஒன்ஸ் நீங்க கேக்க க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். ஒரு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நல்லா இந்த அளவுக்கு செட்டா இருக்கும். அப்பதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் லேயர் அப்ளை பண்றதுக்கு வந்து ஈஸியா, ஃப்ளெக்சிபிளா இருக்கும். க்ரம் கோட் பண்ணதுனால க்ரம்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு வெளிய வராது பார்த்தீங்களா? இதுல நீட்டா வந்து உள்ள எல்லாமே ஸ்டாக் ஆயிடும். அதுக்கு மேல அவுட்டர் கவரிங் இப்போ பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் லேயர் ஆஃப் கேக் கோட்டிங் வந்து. இது பண்றதுக்கு வந்து நம்ம நல்லாவே கேக்க சில் பண்ணி எடுத்துக்கணும். ஆ அந்த லாஸ்ட் விப்பிங் கிரீம் ஆட் பண்ணி நல்லா இப்ப நான் ஸ்மூத் பண்ணிட்டுருக்கேன். ஈவனா ஸ்மூத் பண்ணணும். அண்ட் நான் அந்த லெமன் கர்ட் எக்லெஸ் லெமன் கர்ட் எப்படி ரெடி பண்ணேன்னா, அதுக்கு வந்து 2 லெமன்ஸ் எடுத்தேன் நானு. 2 லெமன்ஸோட ஜூஸ் அண்ட் அதோட ஜெஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, அதுல வந்து 1/4 கப் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணி, அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணி, அத நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து அது பாயில் பண்ணி, நல்லா அந்த திக் கன்சிஸ்டன்சி நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா? உங்களுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அளவுக்கு அந்த மாரி எடுத்து ரெடி ஆனதுக்கப்புறம், ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நீங்க வந்து அத நல்லா ஆற விடணும். எப்பயுமே சூடான பொருள வந்து கிரீம் கேக்கு ரெடி பண்ணும்போது அந்த கிரீம் மேல எதுலயும் ஆட் பண்ணக்கூடாது நம்ம. அப்படி ஆட் பண்ணோம்னா, கிரீம வந்து மெல்ட் பண்ணிடும். ஸோ நல்லா ஆற விட்டுருக்கேன் நானு. ஆற விட்டு எடுத்திருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் அந்த எக்லெஸ் லெமன் கர்ட வந்து ஆற விட்டு எடுத்திருக்கேன். நல்லா அது கூல் டவுன் ஆயிடணும். அத நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணலான்னா பண்ணக்கூடாது. அந்த லெமன் கர்ட தனியா. அது இல்லன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். மறுபடியும் கேக் மேல அப்ளை பண்ண முடியாது. அதனால நான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணல. வெளியே ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு, அ நம்ம நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்து கேக்ல யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ல சின்ன சின்ன கேப்ஸ் தெரியிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் கிரீம் அப்ளை பண்ணி பண்ணி அத ஸ்மூத் பண்ணிட்டுருக்கேன். எங்கெங்க பேட்சஸ் மாரி கேக் கம் கோட்லாம் தெரியுதோ, அங்கெல்லாம் லைட்டா நான் கிரீம் ஆட் பண்ணி அத நான் அந்த கேப்ஸ ஃபில் பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் எடுக்கும். நம்ம எவ்வளோ எவ்வளோ ஸ்மூத் பண்ணி, நம்ம நெறைய டைம் எடுத்து அதுக்கு நம்ம செட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற விப்பிங் கிரீம்லயே கொஞ்சம் ப்ளூ கலர் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆஃப் ப்ளூ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் போன வீடியோல யூஸ் பண்ண அதே பைப்பிங் டிப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வில்டனோட 1 டிப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில வந்து கிரீம வந்து ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த ஸ்டார் நாசில்ன்னு சொல்லுவாங்க இது இன்னொரு இதில. அந்த சைட்ல வந்து அந்த ஒரு ஒரு ஸ்டார் மாரி
வச்சுட்டு ஈஸியா நமக்கு இந்த மாரி டிசைன் தான் எனக்கு வேணும். அதனால அத ஈஸியா ஸ்ப்ரெட் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு, ஸ்டார் நாசில் எடுத்து ஸ்டார் இது வச்சு அத நல்லா ஸ்மூத் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாரி கேக் டாப்லயும் நம்ம போன வீடியோல போட்ட அதே ரோசர்ஸ் தான் போடுறோம். ரோசர்ஸ் போட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா வந்து லுக்கும் நல்லாருக்கும் பார்டர்ஸ்க்கு. ரொம்ப அழகா தெரியும். அதனால வந்து ரோசர்ஸ் டிசைன்ஸ் வச்சிருக்கேன். ரோசர்ஸ் எப்படி போடுறதுங்கிறத லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு கீழ குடுக்குறேன். அ இப்போ வந்து நான் பார்டர்ஸ் போடுறேன். கீழ பேஸ்ல வந்து பார்டர்ஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் பைப்பிங் பேக்க வந்து ஸ்லைட்டா 45 டிகிரி ஆங்கிள்ல வந்து பெண்ட் பண்ணி வச்சுட்டு, ஷெல் பார்டர்ஸ் மாரி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ப்ரெஷர் குடுத்து ஹைல் அ ப்ரெஷர் குடுத்துட்டு, அப்புறம் லைட்டா ப்ரெஷர் ஸ்டாப் பண்ணணும். ப்ரெஷர் குடுத்து, ப்ரெஷர் ஸ்டாப் பண்ணணும். இந்த மாரி போட்டுட்டு வந்தீங்கன்னா, அந்த ஷெல் பார்டர்ஸ் மாரி வந்துரும். இந்த ஷெல் பார்டர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகா தெரியும், பேஸ் போர்ட்ல. இத நீங்க மேலேயும் போடலாம். நல்லா அழகா தெரியும். நான் வந்து எனக்கு இந்த மாரி பேஸ்ல போடுறதுக்கு வந்து பிடிக்கும். அதனால நான் அந்த மாரி போட்டுருக்கேன். மேலேயும் நீங்க ரோசர்ஸ்க்கு பதிலா இந்த ஷெல் பார்டர்ஸ் போட்டா கூட அழகா உங்களுக்கு தெரியும். அ உங்களுக்கு எந்த மாரி டிசைன்ஸ் வேணுமோ, அந்த மாரி போட்டுக்கலாம். அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. மேல வந்து நான் இப்போ லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜெஸ்ட் வந்து அ எடுத்து வச்சிருந்தேன். அத வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன் மேல வந்து. அது உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் குடுக்கும். லெமன் கேக் இல்லையா? அதனால அந்த லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேல அந்த ஒயிட் பெர்ல்ஸ் எடிபிள் பெர்ல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன். இது உங்களுக்கு வந்து கடையிலேயே கிடைக்கும். பார்டர்ஸ்ல, சைட்ஸ்ல, டாப் பார்டர்ஸ்ல, பேஸ் பார்டர்ஸ்ல எல்லாத்துலயும் ஆட் பண்ணலாம். அது நல்லா பார்க்குறதுக்கு அழகா தெரியும் உங்களுக்கு. இது ஹைலைட் பண்ணி காட்டும் கேக்கையும் நல்லா. அவ்வளோதாங்க நம்மளோட எக்லெஸ் லெமன் கேக் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கு இல்லைங்களா? இதே மாரி நீங்களும் உங்க வீட்ல வந்து செஞ்சு பாருங்க. இப்போ மேல நான் ஹேப்பி பர்த்டே டேக் ஆட் பண்றேன். அண்ட் நேம வந்து இந்த மாரி ஃபாண்டன்ட் ஸ்ட்ரிப்ஸ்ல வந்து எழுதி கேக்குக்கு நடுவுல வச்சீங்கன்னா, ரொம்ப நல்லா தெரியும். ஹைலைட்டடா தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Subscribe to VV Sisters channel for more interesting videos. Happy caking!